இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல எப்படி இன்வாலிட் டிராஃபிக் வந்து எப்படி ஃபைண்ட் பண்றது, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஆட்சன்ஸ் வாங்காதவங்களும் சரி அண்ட் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கினவங்களும் சரி 2 பேருமே உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோ சொல்லலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இந்த இன்வாலிட் டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் விசிட் பண்ணக்கூடிய யூசர்ஸ்னால கூட வந்து வரலாம். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் பேஜ் வந்து போங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆடியன்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆல் டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து காமிக்கும். ஸோ ஆல் டிராஃபிக் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரெஃபரல் லிங்க் மூலிமா அல்லது எந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்திருக்கிறாங்க, எத்தனை யூசர் வந்து வந்திருக்கிறாங்க, அதில் நியூ யூசர் வந்து எத்தனை பேர், எத்தனை செஷன் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் பவுன்ஸ் ரேட் வந்து என்ன, அண்ட் பேஜ் செஷன் வந்து எவ்வளவு, ஆவரேஜ் செஷன் டூரேஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிப்போர்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டை பொறுத்தவரை சோசியல் டைரக்ட், அதாவது சோசியல் லிங்க் மூலிமா சோசியல் மீடியா மூலிமா வந்த யூசர்ஸ் வந்து எத்தனை, டைரக்ட் யூசர்ஸ் வந்து எத்தனை, அண்ட் ஆர்கானிக் யூசர்ஸ் வந்து எத்தனை, எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க, அண்ட் ரெஃபரல் மூலிமா எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் எனக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. மேபி இதோட அவங்களுக்கு வந்து அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்கோட இந்த கேட்டகரி இன்னும் கூட அதிகமாக இருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு 4 கேட்டகரியில் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து சோசியல் அண்ட் டைரக்ட் எதுவாக இருந்து இருக்கட்டும், இதில் 4ல் எந்த ஒரு கேட்டகரியாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் செஷன் டூரேஷன் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ இந்த ஆவரேஜ் செஷன் டூரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் உள்ள வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். செஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து விசிட் பண்ணுறாரு, அதாவது லேண்டிங் பேஜ், அதாவது ஹோம் பேஜ் வந்து அவர் வந்து விசிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் ஹோம் பேஜ் விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் எந்த போஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாரு, அல்லது சர்ச் பாக்ஸில் போயிட்டு அவருக்கு தேவையான கண்டென்ட்டை என்ன டைப் பண்ணி அவர் வந்து எந்த போஸ்ட் வந்து பார்க்குறாரு அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் அவர் படித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் இன்னொரு பேஜ் வந்து கிளிக் பண்ணாரு அப்படின்னா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம சொல்லலாம். ஸோ லேண்டிங் பேஜ் மட்டுமே அவர் வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே போகாமல் அடுத்தடுத்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கீவேர்டு போட்டு வேறு போஸ்ட்டை வந்து தேடி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடு பார்லேயே உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து காட்டும். அண்ட் அந்த போஸ்ட் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிலேட்டட் கண்டென்ட் அதாவது ரிலேட்டட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அந்த போஸ்ட்டை வந்து ஒரு கிளிக் பண்ணி பார்க்குறதா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்டிங் பேஜ்லேருந்து வேறு பேஜ் போய் அல்லது வேறு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செஷன் அப்படின்ற மாதிரி இது சொல்லலாம். ஸோ அதாவது குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டியை வந்து செஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து ஆவரேஜ் டைமிங் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னோட வெப்சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் செஷன் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்வாலிட் டிராஃபிக் அப்படின்னா இது எதனால் என்னென்ன காரணங்களால் இந்த இன்வாலிட் டிராஃபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இந்த மூவிஸ் மாதிரியான சைட்டு, இல்லை மூவி டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய சைட்டு, இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் சம்மந்தமான வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்க, அவங்க வந்து வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மாதிரியான டெம்ப்ளேட் வந்து கண்டென்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா யூசருக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான். அவங்க வந்து கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் வந்து படிக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் லிங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணி உடனே வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வந்து எக்ஸிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்கானிக் டிராஃபிக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி வரக்கூடிய யூசர் வந்து ஆர்கானிக் டிராஃபிக்காக இருந்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி அதன் மூலிமா வரக்கூடிய டிராஃபிக்காக வந்து இருக்கட்டும். ஸோ இந்த 2 டிராஃபிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் மாதிரியான டெம்ப்ளேட்டு, இல்லை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் டெவலப் பண்ண வெப்சைட்டாக வந்து இருக்கட்டும், அந்த யூசருக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்க் மட்டும்தான். ஸோ அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து செஷன் டூரேஷன் அவங்க வந்து எவ்வளோ நேரம் தங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்வாலிட் டிராஃபிக் மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூசர்ஸ்னாலே வரக்கூடிய பிரச்சனை. பட் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் அவங்க டவுன்லோட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் இதனால் உங்களுடைய வெப்சைட்டோட இந்த டூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, செஷன் டூரேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 0ன்னு கூட இருக்கும், புரியுதுங்களா? இது எல்லாமே உங்களுடைய வெப்சைட் வந்து இன்வாலிட் டிராஃபிக் மாதிரி கன்வெர்ட் ஆகும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இந்த ஆவரேஜ் செஷன் டூரேஷன் வந்து 0ன்னு இருக்கிறப்ப இந்த பவுன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஏன்னா செஷன் டூரேஷனே இல்லை அப்படின்னா ஒரு யூசர் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் தங்கி இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? ஸோ அப்போ பவுன்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 100 அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆவரேஜ் செஷன் டூரேஷன் வந்து 0, அதே மாதிரி பவுன்ஸ் ரேட் வந்து 100 அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னாலே அது வந்து இன்வாலிட் டிராஃபிக் தான். அது யூஸராக இருந்தாலுமே இல்லை ஆர்கானிக் சர்ச் மூலிமா வந்தாலுமே கூட அது வந்து இன்வாலிட் டிராஃபிக்குமாக தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். புரியுதுங்களா? ஓகே, இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ டவுன்லோட் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக நீங்கள் வச்சுருக்கலாம், இல்லை மொபைல் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக வந்துருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாக கூட வச்சுருக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதன் மூலிமா இன்வாலிட் டிராஃபிக் கூட உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்குக்கு நீங்கள் டவுன்லோட் டைமர் வந்து செட் பண்ண முடியும். இது எப்படி வந்து நீங்கள் செட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த வீடியோ போய் பாருங்கள். நியூ டவுன்லோட் டைமர் அப்படின்னு பாருங்கள். அந்த வீடியோவோட தம்ப்நெயில் வந்து இப்படி தான் இருக்கும், கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு டவுன்லோட் லிங்க்குக்கும் நீங்கள் வந்து டைமர் வந்து செட் பண்ண முடியும். ஒரு 25 செகண்டு, 30 செகண்டு. ஸோ டைமிங் வந்து உங்களுடைய சாய்ஸ் தான், எவ்வளோ நேரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் யூசர் வந்து வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு டைம் வந்து செட் பண்ணுங்கள். அதிகபட்சம் வந்து ஒரு 25 அல்லது 30 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டைமிங் வந்து ஒரு யூசர் வந்து தங்கியிருந்து அந்த பேஜில் வந்து டவுன்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து இந்த பவுன்ஸ் ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகும். அதே சமயத்தில் செஷன் டூரேஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவல் வந்து ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய இந்த செஷன் டூரேஷனாக இருக்கட்டும் அண்ட் பவுன்ஸ் ரேட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே நீங்கள் ஈக்குவல் கொண்டு வந்து பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் லிங்க்ஸ், உங்களுடைய வெப்சைட் ஒரு கண்டென்ட் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இன்டர்னல் லிங்க்ஸ், அதாவது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேறு போஸ்ட்டோட லிங்க்கை வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். பார்க்கலைன்னா போய் பாருங்கள். ஹவு டு கிரியேட் ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் லிங்க்ஸ் அப்படின்னு போடுங்க. 2 வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 450 வார்த்தைக்கு மேலே இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு தான் இது வந்து செட் ஆகும். உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே 450 வார்த்தைக்கு மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இல்லை என்னுடைய கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 200 வேர்ட்ஸில் நான் போட்டிருக்கேன், இல்லை 150 வார்த்தை இல்லை 300 வார்த்தை அந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் லிங்க்ஸ் நீங்கள் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இன்டர்னல் லிங்க்ஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு பேஜுக்கு, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்டர்னல் லிங்க்ஸ் வந்து காட்டும். அதாவது உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வேறு போஸ்ட்டோட லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ஒரு போஸ்ட்டில் 4 லிங்க் வந்து காட்டும். அப்போ உங்களுடைய கண்டென்ட் வந்து 250 300 வார்த்தை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லிங்க்குக்கு அடுத்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 by 1 அடுத்தடுத்து வர்ற மாதிரி இருக்கும். கண்டென்ட் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து வியூவர்ஸுக்கும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் கூகுளுமே வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைவான கண்டென்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது மேனுவலாக போயிட்டு நீங்கள் கொடுக்குறது, இதுக்குமே நீங்கள் வந்து ஹவு டு கிரியேட் இன்டர்னல் லிங்க்ஸ்னு போடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இருக்கும், தம்ப்நெயில் வந்து பார்த்துங்க. இது வந்து மேனுவலாக வந்து எப்படி இன்டர்னல் லிங்க் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் லிங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஒரு யூசரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவுன்ஸ் ரேட்டை நீங்கள் வந்து ஈக்குவல் வந்து பண்ண முடியும். ஒரு கண்டென்ட் படிக்கும்போது அதுக்கு இடையில வந்து இன்டர்னல் லிங்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கண்டென்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அடுத்த போஸ்ட் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் வந்து அடுத்தடுத்த போஸ்ட் வந்து அவர் கிளிக் பண்ணி பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் அல்லது 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாரு அப்படின்னா ஸோ உங்களுடைய செஷன் டூரேஷனும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் பவுன்ஸ் ரேட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து வராது. புரியுதுங்களா? ஸோ இந்த இன்டர்னல் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, மேனுவலாக இருக்குது. உங்களுடைய வெப்சைட் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் வந்து போடுறீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. லென்த்தியான கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து குறைவான கண்டென்ட் போடுறேன், 250 வார்த்தை 300 வார்த்தை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு நீங்கள் வந்து போடுங்க. ரெண்டுக்குமே நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் டைமர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இன்வாலிட் டிராஃபிக் வந்து ஃபைன் பண்ணுறது, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.